30 kg லாப்ஸி எதுக்கு செஞ்சோன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். செட்டு பையன் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். சூப்பரான ஒரு சன்ரைஸோட நம்ம டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒய்ஃபோட அக்காவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. முக்கியமான ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலைனா போட்டு வெல்கம் பண்ணோம். யார் அந்த கெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃபோட பெரிய அத்தை. அதுக்கப்புறம் நாங்கள் அடுப்பு வச்சுட்டு லாப்ஸி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் 30 kg லாப்ஸி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. காஃபினா குடிச்சிட்டு ஒய்ஃபோட அக்கா வாசலில் தண்ணி தெளித்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காய்கறினா வெட்டிட்டு தால் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தால் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சோண்டு ரைஸ் கூட செஞ்சோம், பாஸ்மதி ரைஸு. ஸோ எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் ஃபஸ்ட்டு சாமிக்கு படிச்சிட்டோம். சாமிக்குனா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃபோட அக்கா மாமனார் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் சூப்பராக வெல்கம்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃபு நானும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக சூப்பராக ட்ரெஸ்ஸுனா போட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோஸ்னால் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஐயர் ஆவா எழுதிட்டு இருக்காரு. ஆவானா மேரேஜோட நல்ல நேரம்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நாங்களும் சாமி ரூமில் வச்சுட்டு இவர் தான் என் தாத்தா, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாப்பிள்ளை வீட் சைட்லேருந்து ஒய்ஃபோட அக்காவுக்கு எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்னா எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒய்ஃபோட அக்கா கூடனா செல்ஃபி எடுத்துட்டோம். எல்லாரும் கேட்பீங்க மாப்பிள்ளை எங்கன்னு. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடாது, எங்கள் ஊரில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கலர் அடிப்போம். அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்காக. இப்போ லஞ்சுக்கு டைம் ஆனனால சுட சுட பூரி செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு எப்போவுமே குழந்தைங்கள் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸு. ஸோ இவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் 30 kg லாப்ஸி செஞ்சோம். லாப்ஸி பரிமாறி அதில் நிறைய நெய் ஊற்றி கொடுப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். எங்களுக்கும் நிறைய நெய் ஊற்றி கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மாந்துட்டேன். இங்கே 2 மேரேஜ், ஒய்ஃபோட அண்ணனுக்கும் மேரேஜுக்கு அக்காக்கும் மேரேஜ். ஸோ இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு தான் எங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனு. இன்னைக்குள்ள சொல்தாக்க விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.